Thursday morning இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் இட்லி சாம்பார் பண்ணியிருந்தேன். நேற்று வச்ச மீன் குழம்பே அதிகமாக இருந்தது. மதியம் சமைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறமா பார்த்தா எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு மேங்கோ ஜூஸ் பிடிக்கும்னு சொல்லிட்டு மேங்கோ ஜூஸ் போட்டு கொடுத்துருந்தேன். அரிசி தீர்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் அரிசி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். பார்த்தா அரிசி முட்டையிலேருந்து வெறும் வண்டாக வருது. இந்த மாதிரி அரிசியை வந்து யூஸ் பண்ணலாமா வேணாமான்ட்டு எனக்கு தெரியல. நான் போய் மாற்றிட்டு வர சொல்லிட்டேன். நாத்தனார் வந்து நான் பிரியாணி வேணுமா அப்படின்னு சொல்லியிருந்தேன். வேணாம் எனக்கு தேர்ஸ்டே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அவங்களுக்காக வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு காய் குழம்பு செஞ்சுருந்தேன். அப்புறம் அவரைக்காய் பொரியல். சாதம் வந்து நான் மார்னிங்கே எங்களுக்கு கொஞ்சம் செஞ்சுருந்தேன். இப்போ பத்தாதுன்றதுனால நான் திரும்பவும் வேக வச்சுருந்தேன். நான் செய்கிற சமையலில் மோஸ்ட்லி எல்லாத்துலேயுமே வந்து தேங்காய் அதிகமாக சேர்த்துப்பேன். தேங்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அரைச்சியோ இல்லை துருவியோ ஏதாவது ஒரு பொரியலில் இருந்தால் கூட நான் நிறைய சேர்த்துப்பேன். அவ்வளோதான் என்னோடய லன்ச் மெனு ஓவர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.